எஸ்எம் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி செல்வி. உங்களோட ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு வேணும், தொடர்ந்து கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு பணம் தரும் அடுத்த நட்சத்திரம் எது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். எப்போவுமே உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தை தொட்டு எண்ணும்போது அடுத்து வர நட்சத்திரம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியது. அந்த நட்சத்திரத்துக்கு உப நட்சத்திரங்களான இன்னும் 2 நட்சத்திரம் சேர்ந்து நம்மளுக்கு பண வரவை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது எதுன்னு நம்ம பார்க்கலாம். அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது, எவை என்று பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரணி, பூரம், பூராடம் இவை 3ம் பணம் தரும் நட்சத்திரங்களாகும். பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இவை 3ம் பணம் தரும் நட்சத்திரங்களாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களாகும். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம், மூலம், அஸ்வினி இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களாகும். மகம் நட்சத்திரக்காரருக்கு பூரம், பூராடம், பரணி இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். பூரம் நட்சத்திரக்காரருக்கு உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம், திருவோணம், ரோகிணி இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி, சதயம், திருவாதிரை இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசம், உத்திரட்டாதி, பூசம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை, ரேவதி, ஆயில்யம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம், அஸ்வினி, மகம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடம், பரணி, பூரம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம், கார்த்திகை, உத்திரம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோணம், ரோகிணி, அஸ்தம் இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம், மிருகசீரிடம், சித்திரை இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம், திருவாதிரை, சுவாதி இவை 3ம் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இவை மூன்றும் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி, பூசம், அனுசம் இவை மூன்றும் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரேவதி, ஆயில்யம், கேட்டை இவை மூன்றும் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் இவை மூன்றும் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் வச்சு பார்க்கும்போது நம்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் நம்மளுக்கு தாராபலனில் சாதகதாரையாக அமையும். அப்போ சாதகதாரைனா நம்ம எது செஞ்சாலும் அன்னைக்கு நம்மளுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், அதுக்கு அடுத்தது உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் அப்படி 3 நட்சத்திரத்தும் நம்மளுக்கு சாதகமாக வருங்க. அப்போ அந்த சாதகதாரை அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்குற பணம் நம்ம கை கிடைக்கும். இல்லை நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். நம்மளுக்கு வர வேண்டிய வருமானம் கரெக்டாக வரும், தொழிலில் லாபம் வரும், எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய நட்சத்திரம் சாதகதாரைன்னு எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு 2வது நட்சத்திரம். நம்ம நட்சத்திரத்தை தொட்டு எண்ணும்போது 2வது நட்சத்திரம் நம்ம நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் நம்மளுக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரமாகும். அப்போ இந்த பணம் தரக்கூடிய நட்சத்திரத்தில் நம்ம தொழில் தொடங்கிறது இல்லை அந்த நட்சத்திரக்காரர்களை நம்ம கூட கூட்டு சேர்த்து தொழில் தொடங்கிறது அந்த நட்சத்திரத்துக்கும் நம்ம நட்சத்திரத்துக்கும் நல்லா பொருந்தும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கூட்டு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்காரருக்கு நம்ம கூட்டு சேர்த்து தொழில் தொடங்கலாம். அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம பணம் கொடுக்கறது வாங்கிறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸியாக அந்த நட்சத்திரத்துக்காரருக்கு நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு அது சாதகதாரை, சாதகமான நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறோம். மறக்காமல் பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து வர்றது பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் வரப்போகுது. அடுத்த வீடியோவில் பரணி நட்சத்திரத்தில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.